SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு அனுமதி, டக்ளஸின் யோசனைக்கு சந்திரசேகர் விசனம். விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல். அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக வைத்திய சத்திரமூர்த்தி முறைப்பாடு. மின்கட்டணம் குறைக்கப்படுமா, எடுக்கப்பட உள்ள இறுதி முடிவு. யாழில் அதிர்ச்சி சம்பவம், பேரரின் செயலால் பரிதாபமாக உயிரிழந்த மூதாட்டி. சிரியாவில் பசார் அசாத்தின் ஆட்சி கவிழ்ப்பு, ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் பிரச்சினைக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் முன்வைத்த யோசனைக்கு பொருத்தமற்றது என தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை கூறியுள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறல் செயற்பாடு அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. இதேபோன்று அத்துமீறல் செயற்பாடு ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த அரசாங்கத்தில் இலங்கை கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு பணம் அறவிட்டு கடற்தொழிலில் ஈடுபட அனுமதி வழங்கலாம் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு டக்ளஸ் முன்வைத்த யோசனை இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாக அமையாது என புதிய அரசாங்கத்தின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸின் யோசனையின்படி செயற்பட்ட இலங்கை கடற்பரப்பை முற்றாக திறந்து விடுவதற்கு சமன் என புதிய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தினால் ஏற்பட்ட மொத்த பயிர் சேதத்திற்காக விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க முடியும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கான சுற்றறிக்கை நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் விவசாயிகள் இதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்குரிய மதிப்பீட்டுத் தொகையும் பகுதி சேதத்திற்கு சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ள 60% இழப்பீட்டுத் தொகையும் அடிப்படை சேதத்திற்கு 40% இழப்பீட்டுத் தொகையையும் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேதமடைந்த ஒரு ஹெக்டேர் நெற் பயிர் செய்கைக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று பயிர் சேத மதிப்பீடு முடிவடைந்தவுடன் குறித்த இழப்பீடுகள் உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என பிரதியமைச்சர் கூறியுள்ளார். அத்தோடு அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த முறைப்பாடானது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாக வைத்திய சத்திரமூர்த்தியினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக யாழ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் மின்சார சபை முன்வைத்துள்ள முன்மொழிவை மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் இறுதி முடிவுக்கு கொண்டுவர உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அது தொடர்பான ஆய்வுகள் தற்போது தொடங்கியுள்ளதாக ஆணையத்தின் தவிசாளர் பேராசிரியர் KBL சந்திரலால் தெரிவித்துள்ளார். இதன்படி இன்னும் 2 வாரங்களில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் மின்சார சபை தனது முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தது. இதன்போது எதிர்வரும் ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு முதல் 6 மாதங்களுக்கு ஏற்கனவே மின்சார கட்டணத்தை பராமரிக்க உத்தேசிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரால் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொக்குவிலில் பேரன் பகுதியாக தள்ளிவிட்டதில் 91 வயதான மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொக்குவில் பகுதியில் 21 வயதான பேரன் பகுதியாக தள்ளிவிட்டதில் மூதாட்டி நிலைகுலைந்து கீழே விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் இளைஞரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். சிரியாவில் பசார் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை அடுத்து அந்நாட்டு நிலை கொண்டிருந்த ரஷ்யா படையினர் அங்கிருந்து வெளியேற தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனிய புலனாய்வு தகவல் வெளியிட்டுள்ள தகவலின்படி கிளர்ச்சியாளர்கள் படை டமாஸ்கஸை கைப்பற்றியதை அடுத்து சிரியாவிலிருந்து ரஷ்யா தனது ராணுவ படையை வெளியேற்ற தொடங்கியுள்ளது. ரஷ்ய கடற்படையில் அட்மிரல் கிரிகோர்விச் பிரிகேட் மற்றும் இன்ஜினியர் ருபின்ஸ் ஆகிய கப்பல்கள் சிரியாவில் டாஸ் துறைமுகத்திலிருந்து மத்திய தரை கடலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே
நேரத்தில் ரஷ்யா ராணுவம் விமான தளத்திலிருந்து மீதமுள்ள ஆயுதங்களை மற்றும் உபகரணங்களை அகற்றி வருவதாக கூறப்படுகிறது. எனினும் ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்ஜி லாவ்ரோவ் இந்த செய்திகளை உண்மையற்றவை என்று மறுத்துள்ளார். ரஷ்யா படைகளின் இயக்கம் மத்திய தரை கடலில் வழக்கமாக ராணுவ பயிற்சியில் ஒரு பகுதி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு அனுமதி, டக்ளஸின் யோசனைக்கு சந்திரசேகர் விசனம். விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல். அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக வைத்திய சத்திரமூர்த்தி முறைப்பாடு. மின்கட்டணம் குறைக்கப்படுமா, எடுக்கப்பட உள்ள இறுதி முடிவு. யாழில் அதிர்ச்சி சம்பவம், பேரரின் செயலால் பரிதாபமாக உயிரிழந்த மூதாட்டி. சிரியாவில் பசார் அசாத்தின் ஆட்சி கவிழ்ப்பு, ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு.